வானிலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவத்துறை நிர்வாக இயக்குனர் டாக்டர் குருசங்கர். ஒரு மருத்துவத்துறையோட நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையில் அடிப்படையில் ஒரு மருத்துவராக இருந்தாலும் மருத்துவமனையை நிர்வகிக்கணும், அதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்கிற பணிகள், ஒரு மருத்துவமனை அப்படின்னு நம்ம இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கிராமப்புறங்களில் இதோட விழிப்புணர்வு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு மருத்துவத்துறை நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். அடிப்படையில் நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படின்னாலும் அதுக்கப்புறமா நிர்வாகத்துறை சார்ந்த மேல் படிப்பை படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நிர்வகிக்கணும், இந்த மாதிரி நிறைய இடத்துல புது புது மருத்துவமனையை உருவாக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும், இதை பற்றின ஒரு புரிந்துணர்வு விழிப்புணர்வு இதெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கீங்க. இன்றைக்கும் நிறைய ஒரு கேள்வி இருக்குது, ஏன் அந்த காலத்து மாதிரியே ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் ஏன் இருக்கக்கூடாதுன்ற ஒரு போக்கு பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு 5 நட்சத்திர விடுதி மாதிரிலாம் பெரிய பெரிய மருத்துவமனைகள் உருவாகிறதையும் பார்க்கணும். எல்லா விதமான தொழில்நுட்பமும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒன்று இதுக்கு பார்க்க போனா 10 விதமான டெஸ்ட் கொடுக்குறாங்க, இதை பண்ண சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு போக்கும் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு அப்படியே எதிர்மறையா நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன கிளினிக், ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே இதுல எது சிறந்தது, எதுல அதிகப்படியான மருத்துவ வசதிகள் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமா எது அமையுது, எப்படி அது இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வையில நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நிறைய கருத்துக்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்திருக்கு, ஆனாலும் ஒரு சில இடங்களை தான் மக்கள் அதிகமாக தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்ட் எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் கிரியேட் பண்ணுது? அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறையா இருந்துச்சு. தொற்று நோய்கள், ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு போகக்கூடிய நோய்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ சிறிய மருத்துவமனைகள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் ஹார்ட்டில் இருக்க ப்ராப்ளம் இல்லை ஸ்ட்ரோக்குன்றோம், இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ஏறிடுச்சு. இந்தியாவில் 3 நோய்களில் நம்ம உலகத்திலே அதிக நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த நாட்டில் தான் இருக்காங்க. ஒன்று கேன்சர், இன்னொன்று டயபெட்டிஸ், இன்னொன்று ஹார்ட். வி ஆர் தி கேன்சர் கேபிட்டல், டயபெட்டிக் கேபிட்டல் அண்ட் கார்டியாக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா சிறிய மருத்துவமனைகள் பத்தாது, அதுக்கு பெரிய மருத்துவமனைகள் தேவைப்படும். அந்த பெரிய மருத்துவமனைகளில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு, நிறைய மருத்துவ உபகரணங்கள் போட்டு, எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய வேண்டிய அவசியம் வருது. அதனால தான் பெரிய மருத்துவமனைகளுடைய தேவை அதிகமாக இப்போ இன்றைக்கி இருக்கிற நோய்களுக்கு நடுவில் நம்ம மாறி இருக்கோம். ஸோ அதுக்காக கிராமத்தில் இருக்கிற ஸ்மாலர் கிளினிக்ஸ் நாட் நெசசரி, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன கிளினிக்ஸ் தான் இன்னமும் மெஜாரிட்டி மக்களுடைய மருத்துவ தேவைகளை அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் அவங்க வைத்தியம் பார்க்க முடியாத சமயத்தில் அதை அவங்க பேஷண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது ஒரு பெரிய மருத்துவமனைகளுடைய அவசியம் அங்கே வருது. அதுதான் அதோடைய வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவமனைகள் எவ்வளவு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நாட்டில். WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 10,000 பேருக்கு இந்தியாவில் 9 ஹாஸ்பிட்டல் பெட் தான் இருக்குது. வேறஸ் ஸ்டாண்டர்ட் 30 ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கணும். இப்போ வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவிலேயோ இல்லை யூகேலேயோ இந்த அளவுக்கு அவங்களுடைய பெட் ஸ்ட்ரென்த் ஏறி இருக்குது, பெரிய மருத்துவமனைகளுடைய நம்பர்ஸ் அவ்வளவு இருக்குது. பட் இந்தியாவில் 9 தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம 21 ஷார்ட் ஃபாலில் இருக்கும். இந்த 9 ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், 9 பெட்ஸ் அவுட் ஆஃப் 10,000 பாப்புலேஷன் தான் இந்தியாவில் இருக்குது. அதுவுமே அதிகமாக நகர்ப்புறங்களில் தான் இருக்குது, கிராமப்புறங்களில் கிடையாது. கிராமத்தில் இன்றைக்கி நம்பர் ஆஃப் பெரிய மருத்துவமனைகள் ரொம்ப கம்மி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கிராமத்தில் ஏன் பெரிய மருத்துவமனைகள் ஆரம்பிக்காமல் நகரத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிறாங்கன்றதுக்கு செவரல் ரீசன்ஸ் இருக்குது. பட் அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குது.
கண்டிப்பா சார். இந்த சிக்கல் பத்தி தான் பேசணும். இப்போ நம்ம பேசும்போதே சொன்னீங்க கிராமப்புறங்கள்ல நிறைய கிளினிக்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இப்ப சிட்டி லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கிளினிக் கல்ச்சர்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு கிளினிக் ஃபெசிலிட்டி எல்லாம் பாக்குறோம். அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ஸோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. பட் பொதுவான தேவைன்னு வரும்போது எல்லா மனிதனுக்கும் நோய் ஒரு மாதிரியே தான் இருக்கு. சிகிச்சைகள் எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் தேவைப்படுது. ஆனா இந்த வேறுபாடுகள் மற்றும் ஏன் இப்படி இருக்கு? ரெண்டு பெரிய வேறுபாடு இருக்குங்க. ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும், ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும், வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம் நம்ம. அது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சமுதாயத்திற்கு எல்லாத்துக்குமே அது வந்து பொருந்தும். மொதல் சேலஞ்ச் வந்து அக்சசிபிலிட்டி, செகண்ட் சேலஞ்ச் அஃபோர்டபிலிட்டி. அதாவது அக்சசிபிலிட்டின்னா கிராமத்தில் ஒரு வைத்தியமும் நகரத்தில் ஒரு வைத்தியமும் கிடைக்குது. ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி, ஏழைக்கு ஒரு வைத்தியமும் பணக்காரனுக்கு ஒரு வைத்தியமும் கிடைக்குது. இந்த வேற்றுமை வந்து ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல வளர்ந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அது வந்து சரிசமமாக இருக்கணும். இப்போ நீங்கள் யூகேல எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் என்ஹெச்எஸ்னு ஒன்று வச்சுட்டு அவங்க த்ரூ என்ஹெச்எஸ் வைத்தியம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த வேற்றுமை வர்றது கிடையாது. ஸோ இந்த வேற்றுமையை நீக்கிறதுக்கு நிறையா விஷயங்களை செய்யணும். டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு நிறையா செயல்கள் செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஃபோர்டபிலிட்டியை வந்து, அதாவது ஒரு மனுஷன் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம் அது இருக்கக்கூடாது அப்படின்னா குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் அது வந்து ஒரு சிறந்த திட்டம். அது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து கலைஞர் காப்பீடு திட்டம். சப்சிக்வெண்ட்டாக அது சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு மாறி இன்றைக்கி அது எஃபெக்டிவாக செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தவனுக்கு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் இன்றைக்கி தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கு. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் அதிக நோய்களுக்கு அது கவரேஜ் கொடுத்து கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, சில ப்ரொசீஜர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் கவர் ஆகிருக்கும். பட் அந்த இன்சூரன்ஸ் திட்டம் போட்ட நாள்லேருந்து அது ரினியூ பண்ணுற நாட்களுக்கு நடுவில் சில புது வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம், புது வகையான கருவிகள் வந்திருக்கலாம். அதை நாங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது, சார் நான் பே பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அதை பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. பட் கோ பேமெண்ட்டுன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் அந்த எக்ஸ்ட்ரா என்ன வருதோ அதை பேஷண்ட் வந்து பே பண்ணிவிட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி சிங்கப்பூரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்சூரன்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் அதை சப்சிடைஸ் பண்ணி கொஞ்சத்தை பேஷண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஸோ இப்போ ஜென்ரல் வார்டுக்கு பதிலாக எனக்கு ஸ்பெஷல் ரூம் வேணும், ஒரு பெரிய ரூமில் இருக்கணும்னு பேஷண்ட் கேட்குறாருன்னா அப்போ அந்த டிஃப்ரென்ஸை பேஷண்ட்டு கட்டி வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு மினிமம் இதளவுக்காச்சும் வைத்தியம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இன்சூரன்ஸ் உருவாக்கும். அதை நோக்கி தமிழ்நாடு ஐ திங்க் வி ஆர் ப்ரொக்ரெஸிங் வெல். ரெண்டாவது அக்சசிபிலிட்டி. அக்சசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறையா காரியங்கள் வந்து இன்றைக்கி தடைக்கல்லாக இருக்குது. இன்றைக்கி என்னவே எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து மதுரையில் ஐ மேனேஜ் ஹாஸ்பிட்டல். ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து தஞ்சாவூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினச்சேன். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அங்கே நாங்கள் போய் ஒரு ஸ்டடி பண்ணோம். அப்போ ஸ்டடி பண்ணும்போது தான் அதோடைய சவால்கள் என்னென்னு எனக்கு தெரிய வந்துச்சு. முதல் விஷயம் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு மருத்துவமனை கட்டணும்னா, ஒரு பெரிய மருத்துவமனை, ஒரு 250 படுக்கை கொண்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சதுரடியோட ஒரு மருத்துவமனை கட்டணும்னா அதுக்கு நிறைய செலவுகள் ஒரு மருத்துவரோ இல்லை அந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு முயல்பவரோ செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மெட்ராஸ்லேயோ கோயம்புத்தூர்லேயோ ஒரு பெரிய நகரத்திலேயே மருத்துவமனை கட்டினாலும், இல்லை ஒரு ஊரில் மருத்துவமனை இல்லைன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல்லையோ இப்போ தஞ்சாவூர்லேயோ மருத்துவமனையே இல்லை, டெர்ஷரி கேர், அதாவது இப்போ கார்டியாக் இதய நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை ஒன்று கூட 2009 தஞ்சாவூரில் கிடையாது. அப்போ அங்கே நம்ம அதை கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கேத் லேப்னு ஒரு கருவியை போட்டு அந்த மருத்துவமனை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அதை நாங்கள் தஞ்சாவூரில் கட்டினாலும் கொடைக்கானலில் கட்டினாலும் இல்லை சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ கட்டினாலும் சிமெண்ட் வேலையும் ஸ்டீல் வேலையும் ஒன்று தான். அந்த மருத்துவ உபகரணத்தை நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து. கேத் லேப்னு ஒரு கருவி 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஆகும். எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனில் 3-4 கோடி ரூபா ஆகும். அப்போ அந்த இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம் டியூட்டி கட்டுறோம். நாங்கள் எங்கே ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் ஒரே கஸ்டம் டியூட்டி தான் அரசாங்கத்துக்கு கட்டுறோம், ஒரே கரண்ட் பில் தான் அரசாங்கத்துக்கு கட்டுறோம். அப்போ எல்லா செலவுகளும் ஒரே அளவு இருக்குது. ஆனால் அஃபோர்டபிலிட்டி, பேஷண்ட்டால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுன்ற கேள்வி வரும்போது நகரத்தில் இருக்கிறவங்க அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய வலு அவங்கக்கிட்ட இருக்குது.
கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்காது, அந்த வலு அவங்கக்கிட்ட கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதனால் என்ன ஆகுது, கிராமங்களில் மருத்துவமனைகள் கட்டினால் அது நஷ்டத்தில் போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலை மாறாமல் இது சமதளமாக ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த சூழ்நிலையை முதல்ல அடிப்படையில் மாறணும். அதுக்கு நாங்கள் we are working positively with the government. அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு நல்ல முறையில் செயல்பட்டுட்டு அதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டில் கூட let us expect February 1 சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய பட்ஜெட்டில் இந்த இன்சென்டிவ்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்களே சொன்னீங்க, இங்கே சிட்டியில் ஒரு மருத்துவமனை இருந்தாலும் தஞ்சாவூர் மாதிரியான இடத்துல ஒரு மருத்துவமனை நீங்கள் உருவாக்குறீங்க. அங்கே கண்டிப்பாக தெரியும் அங்கே அஃபோர்டபிலிட்டி இருக்காது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு மருத்துவமனையை அங்கே உருவாக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? இது ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. நான் மதுரையில் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. இப்போ ஒரு முக்கியமான நபர், அவர் டெல்லியில் இருந்தார். அவருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டருடைய பையன் தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானல் போகணுன்னா நீங்கள் மதுரையை தாண்டி தான் போகணும். மதுரையை தாண்டி போகும்போது கரெக்டாக எங்கள் ஆஸ்பத்திரி முன்னாடி அவருக்கு நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின். அப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிஷன் போடுறோம், அவருக்கு வைத்தியம் பார்க்குறோம். வைத்தியம் பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்கு வந்து கேத் லேப்னு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி என்ன பண்ணுவோன்னா இரத்த குழாயில் இருக்கிற அடப்பை அந்த அடப்பை எடுத்து விட்டுரும். ஸோ அந்த கருவியில் அவரை வச்சு ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அவர் உயிரை காப்பாற்றிடுறோம். அவர் நல்லா சரியாயிட்டார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் டெல்லியிலேருந்து வர்றார். இவர் என்கிட்ட பேசிட்டு என் நேரில் பேசுகிறாரு. பேசிட்டு ரொம்ப நல்லது தம்பி, நல்ல வேலை என் பையனுக்கு தஞ்சாவூரில் இருக்கும்போதோ கொடைக்கானலில் இருக்கும்போதோ ஹார்ட் அட்டாக் வரல. ஏன்னா அங்கே வந்துருந்துச்சுன்னா அவன் இறந்துருப்பான். காரணம், தஞ்சாவூர்லேயோ கொடைக்கானல்லையோ இந்த கேத் லேப்னு சொல்லக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனை அங்கே கிடையாது. ஜென்ரலாக வைத்தியம் பார்க்குற மருத்துவமனைகள் ஸ்மாலர் கிளினிக்ஸ், சின்ன கிளினிக்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் கேத் லேப்ன்ற எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ணக்கூடிய இந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் ஒன்று கூட கிடையாதுன்றார். அப்போ இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். ஏன் இந்த அனாலிசிஸ் பண்ணேன்னா, இந்தியாவில் தான் அதிக நம்பர் ஆஃப் இதய நோயாளிகள் இருக்காங்க. இனி போக போக இன்னமும் கூடுவாங்க. ஏன்னா இந்தியா இஸ் யங் கண்ட்ரி. நம்ம அதிக இந்தியர்கள் இளைஞர்களாக இருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் வயசான காலத்தில் போகும்போது நோய்கள் இன்னும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த யங் கண்ட்ரியில் கார்டியாக் கேசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில், இதய நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் கேத் லேப் கிடையாது, இந்த இதய ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது சரி பண்ணக்கூடிய இந்த கருவியோடு உள்ள ஆஸ்பத்திரிகள் எங்கெங்கெல்லாம் இல்லைன்னு தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் கிடையாது. இது ஒரு ஷாக்கிங் அப்சர்வேஷன். ஏன்னா மற்ற எல்லா நோய்களுக்கும் நீங்கள் டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் வராது. பட் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்கள உடனே அந்த பெயின் வந்ததுலேருந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க கேத் லேபுக்கு போகக்கூடிய அந்த டியூரேஷன், அந்த நேரம் மிக குறைவாக இருக்கணும். அப்போ தான் அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதனால சரி, தஞ்சாவூர் ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, அதிக கிராமத்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதிக கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம். தஞ்சாவூர் மட்டும் இல்லை, சுற்றி நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுது, நிறைய கிராமங்கள் இருக்குது. இத்தனை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு கேத் லேப் கூட இல்லைன்றது ஒரு ஷாக்கிங்காக ஒரு அப்சர்வேஷன் இருந்துச்சு. அப்போ சரி, அதை ஸோ தட்ஸ் எ நீட், இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஒரு தேவை இருக்குன்றதை உணர்ந்துட்டோம். இப்போ அதை எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு உள்ளே போகிறப்ப தான் இந்த சிக்கல்கள்லாம் வந்துச்சு. ஸோ தேர்ஸ் அ கிராஸ் ரோட்னாங்க சில நேரம் வாழ்க்கையில் ஒரு இடத்துல நிற்போம், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு. பணம் சம்பாதிக்க தான் குறிக்கோள், அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே லாபம் ஜாஸ்தி வருதுன்னு பார்ப்பாங்க. பட் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது தான் அவங்க குறிக்கோள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறது செகண்டரியாக வந்துடும். எந்த நிறுவனமும் எந்த மருத்துவமனையும் பணம் சம்பாதிக்காமல் செயல்பட முடியாது. இது அடிப்படையில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனியார் மருத்துவமனைகளுக்கும் செலவுகள் இருக்குது. நாங்களும் கரண்ட் பில் கட்டணும், நாங்களும் சம்பளம் கொடுக்கணும், டாக்டர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், நாங்கள் பொருட்கள் வாங்குகிறோம் பாருங்கள், அந்த பொருட்களுக்கு நாங்கள் எங்கள் சப்ளையர்ஸுக்கு காசு கொடுக்கணும். ஸோ எங்களுக்கு செலவுகள் இருக்குது. ஸோ அந்த செலவுக்கு எங்கேருந்தோ பணம் வரணும். இப்போ அரசாங்க மருத்துவமனையில் அரசாங்கமே அந்த பணத்தை கொடுக்குது, தனியார் மருத்துவமனையில் ஆப்வியஸ்லி அது பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ ரெவென்யூ இருக்கணும்.
பட் லாபம் எவ்வளவு இருக்கணுன்றதை நாங்கள் தீர்மானிக்கலாம். அப்போ லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த ஊரில் பண்ணோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே இருக்கவங்களுக்கு உருவாக்கலான்ற முடிவை அன்னைக்கு நான் எடுத்து, அதோடைய விளைவு தான் அந்த மருத்துவமனை. இப்போ 1800 ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம். ஸோ 1800 பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 1800 பேர் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம்னா அது எனக்கு பெருமை. 1800 பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த மருத்துவமனை காரணம். நேர்களை விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் மருத்துவத்துறை நிர்வாக இயக்குனர் டாக்டர் குருசங்கர் அவர்கள்கிட்ட சிறந்த மருத்துவமனையோட செயல்பாடுகள் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவருக்கு எதிராக மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க, சரியா மருத்துவம் பண்ணலை அப்படின்னு அதிகமாக பேசுகிறத பார்க்குறோம். இது எதனால? இது ஒரு விழிப்புணர்வு இல்லாதது காரணமா, இல்லைன்னா நெக்லிஜென்ஸ் ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோமா? இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இன்றைக்கி நாட்டில் வந்து இந்த மாதிரி மருத்துவர்களை போய் அடிக்கிறது, மருத்துவமனைகளை உடைக்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இது ஏதோ மருத்துவர்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற விஷயம். அதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். முதல்ல, எல்லா மருத்துவர்களும் மனுஷங்க தான், அவங்களும் ஒரு நாளும் நானும் ஒரு நாள் சாப்பிட்றேன் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் ஒரு மருத்துவர் இன்னைக்கு கிராமத்தில் போய் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு நகரத்தில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கிடையாது. இன்றைக்கி மருத்துவமனைகள் வந்து எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். 10,000 பேருக்கு 9 ஹாஸ்பிட்டல் பெட் தான் இருக்குது. ஸோ நீட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னும் புது மருத்துவமனைகள் வர வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. அதனால் மருத்துவர்களுக்கு வேலைகள் கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு எக்கச்சக்கமாக டிமாண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இது என் ஊர், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறையா மருத்துவர்கள் அவங்க ஊரில் இருக்காங்க, முக்கியமாக கிராமங்கள். ஸோ இப்படி கிராமங்களில் இருக்கிற மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் தான் அதிகமாக அதில் டார்கெட்டில் இப்படி சஃபர் ஆகுறாங்க. மெயின் காரணம் அதுக்கு வந்து மருத்துவர்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சம்டைம்ஸ் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுனால, நிறையா அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும்போது பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு வைங்க. ஒரு பிளைண்ட் ஸ்பாட்லேயே இருக்கும்போது ஒரு அதிருப்தி வரும். நல்லா வைத்தியம் பார்த்தா பத்தாது, நல்லா வைத்தியம் பார்த்தோன்னு தெரியணும். அதுதான் வித்தியாசம். இந்த வெறுமனே நல்லா வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டோம்னா அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்கன்னா கிடையாது. நல்லா வைத்தியம் பார்த்தோன்னு மக்களுக்கு தெரியணும், ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியணும், பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸுக்கு. அப்போ அதில் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும். மக்கள் வந்து ஆனால் கிராமத்தில் ஒரு டாக்டர் வைத்தியம் பார்க்கும்போது அவங்க ஒன்று ரியலைஸ் பண்ணணும், என்னென்னா அந்த டாக்டர் நகரத்தில் போய் அவரால் வைத்தியம் பார்க்க முடியும், பொழைக்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த கிராமத்தில் வைத்தியம் பார்க்கறத விட அதிகமாக அவரால் சம்பாதிக்க முடியும். இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் நான் இருக்கேன்னா இதெல்லாம் விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எங்கள் ஊரில் வைத்தியம் பார்ப்பேன்னு ஒரு டாக்டர் நினச்சி பண்ணுறாருன்னா அதுக்கே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், அவருக்கு டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு கோர்ஸ் ஆஃப் லா இருக்குது, சட்டப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணணுமே ஒழிய சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமத்தில் இருக்கிற மருத்துவர்கள்லாம் எங்களால் நிம்மதியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு பெரிய மருத்துவமனைகளை வந்து சேருவாங்க. பெரிய மருத்துவமனைகள் எங்களுக்கு பெரிய ஊரில் தான் லாபம் இருக்குது, சின்ன ஊரில் லாபம் இல்லைன்னு பெரிய ஊர்களே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கிடைக்காம போகும். ஸோ இது ஒரு சமுதாய பிரச்சனை ஆயிரும். கண்டிப்பாக சார். இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு மருத்துவமனையோட ஒரு சேர்மன் அப்படிங்கிற முறையில் 2-3 மருத்துவமனைகள் நீங்களே கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, செயல்படுறீங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி ஒரு சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கீங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அறம் செய்து பழகு அப்படின்ற ஒரு மூமெண்ட், இது பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது எங்கள் மருத்துவமனையில் 2 விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் இருக்கவங்க கிட்ட நாங்கள் பணம் வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குறோம். சில டிபார்ட்மெண்ட்ஸில், அதாவது சில ஏரியாஸில் பணம் இல்லாதவங்களுக்கு இலவசமாக நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா 80% குழந்தைகள், புற்றுநோய் வரப்பட்ட குழந்தைகளை முழுமையாக குணப்படுத்தலாம், ப்ரொவைடட் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. அதற்கான ஃபெசிலிட்டியோட, அதற்கான ட்ரெயின்டு டாக்டர்ஸோட இருக்கிற மருத்துவமனைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் மதுரையில்
சவுத் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அதை வந்து இலவசம் நாங்கள் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. உதடு பிளவு, உதடு அன்னப்பிளவு, கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் அப்படின்வோம். அந்த சர்ஜரிஸ் நாங்கள் 10,500 பேருக்கு மேலே இலவசமாக பண்ணியிருக்கோம். இப்போ 1000 குழந்தைங்களுக்கு மேலே புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உயிரை காப்பாற்றிருக்கோம். சிமிலர்லி ஹாஸ்பீஸ், ஒரு புற்றுநோயோ இல்லை வேறு நோயோ வந்து சில நேரம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு போகும்போது அவங்கள வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு பெட் சோர் வரும், அவங்களால பாத்ரூம் போக முடியாது. அப்போ ஒரு நர்சிங் கேர் தேவைப்படும். அவங்க எப்படியும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்படி இறந்துருவாங்க, பட் ஒரு மரியாதையான இறப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு அவமரியாதையாக வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு டெர்மினலி இல் பேஷன்ஸ் அப்படின்வோம், ஹாஸ்பீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில ஏரியாக்களில் நாங்கள் இலவசமாக வைத்தியம் பார்க்குறோம். பட் எல்லாமே இலவசமாக பார்க்கறது கிடையாது. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்னு வர்றாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னா நாங்கள் காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்ப்போம். இதில் வர லாபத்தில் தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ இப்படி கிராஸ் சப்சிடைஸ் அப்படின்வோம். அதை வச்சு நாங்கள் சில ஏரியாஸ் இலவசமாக வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். இப்போ எது இலவசமாக பண்ணுறோம், எது நாங்கள் காசு வாங்கிட்டு பண்ணுறோம் அப்படின்ற வித்தியாசம் மக்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாது? தெரிஞ்சால் தானே வருவாங்க. ஸோ அதை தெரியப்படுத்தணுன்ற நோக்கம் எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் எங்களுக்கு இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். என்னாச்சு, மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், அதில் நாராயணன் ஒரு தம்பதியினர், நாராயணன் ரமா. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க கடவுளை கும்பிட்டு கடவுள் அனுகிரகத்தோடு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப் அப்படின்னு ஒரு பிரச்சனை, இந்த உதடு சேராமல் இருக்கும் இந்த குழந்தைக்கு. இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் முகம். அப்போ சொந்தக்காரங்களாம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் இப்படிலாம் ஆகாது, இது வந்து தப்பு, இந்த குழந்தை வந்து ஒரு நெகட்டிவ் சிம்பிள் அப்படின்ற மாதிரி தவறாக பேசினோடனே அவங்க பெற்றவங்களுக்கு அவ்வளவு மனவலி. அந்த மனவலியோடு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க 7 ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் கதவு தட்டுறாங்க. ஒன்று, அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மருத்துவமனைக்கு இருக்குது. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு பே பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி பேரண்ட்ஸுக்கு கிடையாது, பெற்றவங்களுக்கு கிடையாது. இல்லை, இலவசமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனைகளில் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய உபகரணமோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை. இந்த டைகாட்டமி இருக்குது. ஒன்று, மருத்துவமனையில் வசதி இருக்குது, பேஷண்ட்டுக்கிட்ட வசதி இல்லை பே பண்ணுறதுக்கு. இல்லை, பேஷண்ட்டுக்கு இது இல்லை, மருத்துவமனையில் வசதி இல்லை, பட் ஃப்ரீயாக பார்க்குறாங்க. ஸோ இதில் அவங்க வந்து போய் ஒவ்வொரு மருத்துவமனையுமா போய் கதவை தட்டி எங்களை பார்த்துக்க முடியல, என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியலன்னு டிப்ரெஸ்டாக இருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி தான் அவங்க ஊர். அப்போ கடைசியாக அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 10,000 பேருக்கு மேலே இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காங்களாம் இந்த பிரச்சனைக்கு. இது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை. அதனால் நம்ம பிள்ளையை தூக்கிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நான் வரல, மீனாட்சி மிஷன் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை தான், அங்கேயும் காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்க்க போகிறாங்க, நான் எதுக்கு அங்கே வரணும், நீ குழந்தைய தூக்கிட்டு போ அப்படின்னு அவர் பை திஸ் டைம் ஹி வாஸ் அப்செட். ஏன்னா 7 மருத்துவமனைக்கு போய் அவர் வலு இழந்துட்டார். இந்த அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு, இது ஒன்று ரொம்ப சாதாரண பிரச்சனை, இது ஒரு ஸ்மால் சர்ஜரி மூலமாக கரெக்ட் பண்ணிடலாம், எந்த ஆபத்தும் பேஷண்ட்டுக்கு குழந்தைக்கு கிடையாதுன்னு சொல்லி சர்ஜரி பண்ணுறாங்க. குழந்தைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். குழந்தைய கொண்டு வந்து டாக்டர் கொடுக்குறாரு அவங்க அம்மாட்ட. அந்த அம்மா சந்தோஷமாக அந்த குழந்தைய வாங்குறதுக்கு பதிலாக அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா அழுகிற, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியாயிருச்சு, நார்மலாக இருக்கும் உன் குழந்தை, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுமா, தைரியமாக இருன்ற. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்லை சார், என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியல, என் குழந்தைக்கு என்னால் நல்ல வைத்தியம் பார்க்க முடியல, நான் ஏன் வாழணும்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அதனால் ஒரு பக்கம் என் குழந்தைக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்து காப்பாற்றினாலும் இப்போ இந்த குழந்தைக்கு தகப்பனார் இல்லை அப்படின்னு அழுதுச்சு. இது எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக ஒரு இன்சிடெண்ட். காரணங்க, 10,000 பேருக்கு மேலே வைத்தியம் பார்த்துருக்கோம் இலவசமாக எங்கள் ஹாஸ்பிட்டலில்.
ஆனால் இந்த விஷயம் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட தெரியல. அப்போ தான் முடிவு பண்ணோம், நல்லது செஞ்சால் 10 4 பேருக்கு சொல்லணும். அதோடைய விளைவு தான் அறம் செய்து பழகுன்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தோம். அந்த கேம்பெயினில் என்ன பண்ணோம், நிறைய பேருக்கு இலவசமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வைத்தியம் பார்த்துருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, கிளெஃப்ட் பேலட் ஒன்று, ஹாஸ்பீஸ் ஒன்று, குழந்தைங்கள் கேன்சர் வந்தால் வைத்தியம் பார்க்குறது. இந்த பல லட்சக்கணக்கான கதைகள்லேருந்து ஒரு 5 உண்மை சம்பவங்களை எடுத்தோம். அந்த உண்மை சம்பவங்களை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தோம். அதுக்கு வி அப்ரோச்டு சுதான்னு ஒரு டைரக்டர், இறுதி சுற்றுன்னு படத்துடைய டைரக்ட் பண்ணவங்க, அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க வந்து ஒரு அந்த உண்மை கதையை, உண்மை சம்பவத்தை சித்தரிக்கப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக குறும்படமாக எடுத்தாங்க. அந்த குறும்படத்தை கடைசியாக அந்த குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான ஆள்களையும் காமிப்போம் அதில். ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அந்த பேஷண்ட் வாழ்க்கையில் எப்படி மாறுதல் உண்டாச்சு, எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க, என்ன மாறுதல் உண்டாச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அந்த பேஷண்ட் அப்படின்றத காமிச்சு அதை முடிப்போம். ஸோ அதுக்கு கேப்ஷன் அறம் செய்து பழகுன்னு வச்சு அதை டிஜிட்டல் மீடியம்லேயும் போடுறோம். தென் வி டிசைடட் தமிழ்நாடு முழுக்க எல்லா சினிமா தேட்டர்லேயும் இந்த இன்டர்வல் டைம் இருக்குல்ல, அதில் ப்ளே பண்ணுவோன்னு வி ஹவ் பிளேட் இட். கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் இதுன்னு சொல்லணும். அடிப்படையில் ஒரு மருத்துவம் படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா MBA படிச்சுட்டு ஒரு மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அதை சிறப்பாக செய்யணுங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும், அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் கடைப்பிடிச்சு நீங்கள் எப்படி இயங்கிட்டு வரீங்க. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையோட தேவைகள் இப்போ எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது, அதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு, கிராமப்புறங்கள்லையும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்போது எவ்வளோ தூரம் சேவை மனப்பான்மையோட ஒரு மருத்துவர் இயங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.